இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாரு, உன்னை பெத்த அம்மாவோட போட்டோவை கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சுடா. ரொம்ப நாள் ஆசை. அது உன் அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கே நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மாக்கு நிம்மதியா இருக்கு. சரியா? இத பாரு, நீ அழக்கூடாது. சரியா? முருகா, இத பாரு, இந்த போட்டோவை நாம பெருசா ஃப்ரேம் பண்ணி இந்த வீட்ல எங்கேயாவது மாட்டி வைக்கலாமா? சரியா? ஆமா, பெருசா. என்ன மேடம், கோயிலுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. நான் உங்களை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன் மேடம். எதுக்கு தேடுறீங்க? என்ன மேடம், நான் தேடாம வேற யார் தேடுவா மேடம்? வீட்டுல கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதான் நானே தேடி வந்தேன். அத்த, நான் வேணா உங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணட்டுமா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் என்கிட்ட நீங்க பேசாம இருப்பீங்க? நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அதுக்காக என்ன இவ்வளவு நாளா தண்டிப்பீங்களா? அத்த, நான் துளசியை உண்மையா விரும்பின அத்த. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டேன். அதுக்காக நான் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் என்ன உங்களுக்கு மன்னிக்க தோணலையா அத்த? அத்த, நான் இதை துளசிக்காக மட்டும் பண்ணல, தியாவுக்காகவும் தான். என்ன தவிர தியாவை யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாத. தியாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா நான் கடைசி வரைக்கும் இருப்பாத்த. பிளீஸ் அத்த, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அத்த 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 ஒரு நிமிஷம் அத்த, பிளீஸ் பேசுங்க அத்த. நீ யாரோ ஒருத்தனா இருந்து இந்த தப்பெல்லாம் செஞ்சிருந்தனா எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. பொண்ணு நான் எங்க வீட்டுல ஒருத்தனா தானே பார்த்தேன். அவ்வளவு நம்பின. அந்த நம்பிக்கையை நீ அழிச்சிட்ட. இப்ப என்ன, என் பொண்ணுக்கு நீ நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கேன்னு சொல்ல வரியா? அத என்ன நம்ப சொல்றியா? இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கு உங்க வீட்டுல என்ன இடம் சொல்லு? இன்னும் என் பொண்ண உங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கல. எல்லாரும் என் பொண்ண தப்பா தானே பேசிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம்லாம் யாரால வந்துச்சு? என்னால உன்னை எப்பவுமே மன்னிக்க முடியாது. மேடம், நீங்க என்கிட்ட கொடுத்த வேலைக்கு அட்வான்ஸ் மட்டும் தானே கொடுத்தீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இன்னும் தரவே இல்லையே. பேலன்ஸ் அமௌண்டா? துளசிய கல்யாணம் பண்ணி தியாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதானே நம்மளோட டீலு. ஆனா நீ என்ன பண்ண? நீ என்ன அந்த வேலையை முடிச்சியா என்ன? ட்ரை பண்ணல மேடம். அதுக்குள்ள அந்த வெற்றி உள்ள புகுந்து அவ கழுத்துல தாலியை கட்டி ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான். அதுக்காக நான் முயற்சி பண்ணது இல்லன்னு ஆயிடுமா என்ன? செஞ்ச வேலைக்கு கூலிய கொடுங்க மேடம். நான் போய்கிட்டே இருக்கேன். ஏய், என்ன மிரட்டறியா? பணம்லாம் தர முடியாது, போடவில்லை. தப்பு சார். என்ன பகைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல. ஏய், என்ன? ஆமா, நீ என்ன பண்ணிடுவ? நீங்க பணம் கொடுக்கலனா நேரா துளசி கிட்ட போய் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எதுக்காக என்ன மாப்பிள்ளையா நடிக்க சொன்னீங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிய போகுது. மேடம்,
என்னாச்சு மேடம் சொல்லுங்க. மறுபடியும் தியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, உள்ள ஒருத்தன் இருக்கான். அவனை அவனை அடிக்கணும். என் கையால அடிச்சா அதுக்காக நான் அவனை தொடர மாதிரி இருக்கும். அது அசிங்கம்னு நினைக்கிறேன். அதனால நீங்க போய் அவன் கன்னத்துல 4 அறை கொடுத்துட்டு வாங்க. அப்படி யாரு யாரு மேடம்? நீங்க போங்க, உங்களுக்கே தெரியும். யாரு? சரிங்க மேடம். ஓ தோடா, ஏ மாப்ள, நீ எங்க இங்க? ஓ ஓ நீயும் கூட்டு களவாணியா? இவங்க செட் பண்ண ஆளா நீ? ஓகே ஓகே. அதனாலதான் மேடம் உனக்கு நல்லா கொடுக்க சொன்னாங்க. என்ன கொடுக்க சொன்னாங்க? செட்டில்மெண்ட் தான். என்னடா கண்ணெல்லாம் பல 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 பலன்னு இருக்கு. மேக்கப்லாம் போடுவியோ? ஆமா சார். யூத்து மெயின்டைன் பண்றீங்க. டேய், இந்த பொண்ணு இல்லனா வேற ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா? இல்ல சார். மேடம், பிஞ்சு கண்ணமா இருக்கே மேடம். இதுல போய் எப்படி மேடம்? ஆஹா, முறைக்கிறாங்களே. மேடம் கொடுக்க சொல்றாங்களே, கோச்சிக்காத. என்ன சொல்லும்? மூளையில புறாலாம் பறக்குதா? ஆமா சார், விட்டுருங்க சார். விடுற 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 வெயிட் பண்றா. என்ன சொல்லும்? வேணாம் சார், வேணாம் சார். அச்சோ சார், வேணாம் சார், வலிக்குது சார். கிளீன் ஷேவ் பண்ணா அப்படிதான் வலிக்கும். இன்னும் 2 பாக்கி இருக்கு. சார் வேணாம் சார், வலிக்குது சார். மாப்பிள்ள சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். என்ன விட்டுருங்க. என்ன சொல்லும்?